மக்களிடையே HIV மற்றும் எய்ட்ஸ் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் திங்கள் முதல் நாள் உலக எய்ட்ஸ் தினமாக அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் ஓவர் கமிங் டிஸ்ரப்ஷன் டிரான்ஸ்ஃபார்மிங் தி எய்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் என்கின்ற வகையில் இடையூறுகளை கடந்து HIV மற்றும் எய்ட்ஸ் தொடர்பான எதிர்வினைகளை மாற்றுதல் எனும் தலைப்பில் நடத்தப்பட்டு வருகிறது. இதனுடைய கருப்பொருள் என்பது 2030க்குள் எய்ட்ஸ் பாதிப்பில்லாத HIV பாதிப்பில்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றுவது என்கின்ற வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. HIV மற்றும் எய்ட்ஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு தனி கவனம் செலுத்தப்பட்டு புதிய HIV தொற்றினை முற்றிலுமாக தடுக்கின்ற வகையில் மாநில அரசு சாரா தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து HIV தடுப்பு பணியினை திறன்பட செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் HIV தொற்றின் தாக்கம் மிக மிக குறைந்த நிலையில் காணப்பட்டு வருகிறது. இந்தியாவின் HIV பாதிப்பு என்பது 0.23% இருந்து வருகிற நிலையில் தமிழ்நாட்டில் HIV பாதிப்பு என்பது 0.16 இருந்து வருகிறது. தமிழ்நாடு தான் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடியாக 100% கருவுற்ற தாய்மார்களுக்கு HIV மற்றும் சிபிலிஸ் பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகிறது. இதனால் கருவுற்ற தாய்மார்களிடத்திலிருந்து குழந்தைகளுக்கு தொற்று பரவாமல் தடுக்கப்பட்டு வருகிறது. HIV தொற்றை கண்டறிய 2600 நம்பிக்கை மையங்கள் தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகிறது. HIVயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கு 81 இடங்களில் கூட்டு மருத்துவ சிகிச்சை மையங்கள் செயல்பட்டு வருகிறது. 172 இடங்களில் இணை கூட்டு மருத்துவ சிகிச்சை மையங்கள் செயல்பட்டு வருகிறது. HIV பாதிக்கப்பட்ட தாய்மார்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கு தாய்சேய் HIV தொற்று நீக்க திட்டத்தின்படி ARV தடுப்பு மருந்தும் பிறப்பு முதல் 6 அல்லது 12 வாரம் வரை நெவிராப்பின் அல்லது ஜிடோவிடைன் சொட்டு மருந்து அல்லது இரண்டும் இணைந்த இரட்டை தடுப்பு சொட்டு மருந்து வழங்கப்பட்டு வருகிறது. மாவட்ட அளவில் ஒருங்கிணைந்த தன்னார்வ பரிசோதனை முகாம்கள் இன்டகிரேட்டட் ஹெல்த் கேம்பெயின் ஏற்படுத்தி HIV தொடர் சங்கிலி தொற்றினை கண்காணித்து இண்டெக்ஸ் கேஸ் ஃபைண்டிங் அண்ட் டெஸ்டிங் என்கின்ற வகையில் HIV தொற்றுள்ளோரின் பாலியல் பங்காளர்கள் அவர்களின் துணைவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தீவிர பரிசோதனை முகாம்கள் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அலகுகளின் மூலம் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எய்ட்ஸ் மற்றும் HIV தொற்று பாதிப்பு உள்ள குழந்தைகளுக்கு வைப்பு நிதியுடன் கூடிய ஒரு அறக்கட்டளை தொடங்குவதற்கு 2009இல் 5 கோடி ரூபாய் ஒதுக்கினார்கள். அது தற்போது 25 கோடி ரூபாயாக உயர்வு பெற்றிருக்கிறது. இந்த நிலையில்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள் கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இந்த துறைக்கு அப்படி HIV மற்றும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு அவளுடைய ஊட்டச்சத்து, கல்வி மற்றும் மருத்துவ செலவுகளுக்கென்று மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கும் திட்டத்தை அறிவிக்க அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் அந்த திட்டம் அறிவிக்கப்பட்டு கடந்த ஜூன் முதல் இதுவரை கடந்த 6 மாதங்களாக மாதந்தோறும் 7618 குழந்தைகளுக்கு 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இப்படி பல்வேறு திட்டங்களை இந்த துறையின் சார்பில் இன்றைக்கு அரசு செயல்படுத்தி வருகிறது. எனவே இதை மேலும் மக்களிடையே பெரிய அளவிலான விழிப்புணர்வாக ஏற்படுத்துகின்ற வகையில்தான் ஒரு 584 கல்லூரிகளிலிருந்து 14878 மாணவ மாணவியர் இணையத்தின் வாயிலாக நடத்தப்பட்ட
வினாடி வினா போட்டிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள். அப்படி கலந்து கொண்டவர்களுக்கு இன்றைக்கு பரிசுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. 87 அரசு சாரா நிறுவனங்கள் சமூக அடிப்படையிலான அமைப்புகளுடன் இணைந்து நகர்ப்புறங்களில் அதிக பாதிப்பு ஏற்பட உள்ள மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இப்படி பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களின் மூலம் ஒரு செய்தி பரவி வருகிறது. குறிப்பாக பீகார் மாநிலத்தில் ஒரு மாவட்டம் சிதாமரி என்று சொல்லப்படுகிற அந்த மாவட்டத்தில், நேபாளத்தை ஒட்டியிருக்கிற அந்த மாவட்டத்தில் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியின் வாயிலாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே நெற்றியில் ஒரு கத்தி கொண்டு ஒரு கீறலை போடுகிறார்கள். ரத்தம் வழிய வழிய ஒரு கீறல் ஒன்று நெத்தியில் போடப்படுகிறது. அது அவர்களுடைய நம்பிக்கை சார்ந்த விஷயம். அதில் நாம் பெரிய அளவில் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை என்றாலும், ஒரே கத்தியில் பல பேருக்கு அந்த நெற்றியில் கோடு போடுகிற அறுப்பு செய்கிற அந்த விஷயத்தின் காரணமாக அந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் 7400 பேர் இன்றைக்கு HIV தொற்றினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. அதில் ஏதுமறியா குழந்தைகள் 400 பேரும் கூட அடங்குவர். எனவே இதுபோன்ற மத நம்பிக்கைகளின் மூலம் ஒரு கத்தியை கொண்டு பலருக்கு அவர்களுடைய உடலில் அறுப்பு ஏற்படுத்துவதன் மூலம் அந்த இரத்தம், ஒருவருக்கு ஏற்படுகிற அந்த இரத்த பாதிப்பு மற்றவர்களுக்கும் ஏற்பட்டு பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. எனவே தமிழ்நாட்டில் அது மாதிரியான எந்த விதமான ஒரு பாதிப்பும் புரிதலும் இல்லாத வகையில் பாதிப்புகளை ஏற்படுத்துவதை கண்காணிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் இரத்த ஓவியங்கள் வரைகிற ஒரு 10க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. அது யாராவது தனியார் கடைகள் இல்லாமல் வீடுகளில் அதை செய்கிறார்களா என்பதையும் கண்காணிக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் இந்த ஊசிகளை எப்படி கையாள்வது, ஊசி போட்டவுடன் உடனடியாக அதை டெஸ்டார்ட் செய்வது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த இன்றைக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல விஷயங்கள் தமிழ்நாட்டில் முன்மாதிரியாக செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான அந்த பாதிப்பு சதவீதத்திலிருந்து தமிழ்நாடு குறைந்த அளவிலான பாதிப்பு இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது என்றாலும், இதில் 0% பாதிப்பு என்கின்ற நிலையை 2030க்குள் எட்டுவதற்குரிய பல்வேறு நடவடிக்கைகளை இந்த அரசு தொடர்ச்சியாக எடுத்து வருகிறது. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, கடந்த நிதிநிலை அறிக்கையின் போது நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் ஒரு 36 கோடி மதிப்பீட்டில் HPV என்கின்ற 9 வயது முதல் 14 வயதுள்ள பெண் குழந்தைகளுக்கு இலவச தடுப்பூசி திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார்கள். இந்த HPV என்று சொல்லப்படுகிற இந்த ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் பாதிப்புக்குள்ளாகிற குழந்தைகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்பு வராமல் தடுப்பதற்கு இந்த தடுப்பூசி போடப்படும் திட்டம் மிக விரைவில் தொடங்கப்படவிருக்கிறது. அடுத்த மாதம் இறுதிக்குள் இந்த திட்டத்தை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடங்கி வைக்கவிருக்கிறார்கள். இது ஒரு டெண்டர் ஒன்று ஃபைனலைஸ் ஆகி இப்பொழுது அந்த பணி முடிவுறும் தருவாயில் இருக்கிறது. இந்த டெண்டர் முடிந்தவுடன் இந்த HPV வேக்சின் பெறப்பட்டு இதை எப்படி போடுவது என்கின்ற ஒரு பயிற்சி தற்பொழுது மருத்துவர்களுக்கு கடந்த ஒரு வார காலமாக இந்த வாரம் முதல் தொடங்கி நடத்தப்பட்டு வருகிறது. இன்றைக்கு அந்த பயிற்சி நடத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களிலும் இது செயல்படுத்தப்படவிருக்கிறது என்றாலும், தொடக்கமாக அதிகமான கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்புள்ள மாவட்டங்கள் என்று கண்டறியப்பட்டிருப்பது அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, தருமபுரி. இந்த 4 மாவட்டங்களில் அடுத்த மாதம் உடனடியாக தொடங்கப்படவிருக்கிறது. 36 கோடி ரூபாய் செலவிலான இந்த தடுப்பூசி HPV என்கின்ற தடுப்பூசி திட்டத்தை இந்தியாவிலே தமிழ்நாட்டில்தான் நாம் முதன்முறையாக இலவசமாக தொடங்குகிறோம். உலகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்த வைரஸ் பாதிப்புகள் தான்
கருப்பை வாய் புற்றுநோய்க்கு காரணம் என்று கண்டறியப்பட்டிருக்கிற நிலையில் தமிழ்நாட்டில் நாம் இலவசமாகவே இந்த திட்டத்தை தொடங்குகிறோம். இந்தியாவை பொறுத்தவரை தனியார் மருத்துவமனைகளில் ஒவ்வொரு முறையும் தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கு 2000 ரூபாய்க்கு மேல் செலவாகும். ஆனால் தமிழ்நாட்டில் அதை நாம் இலவசமாக அந்த திட்டத்தை தொடங்குகிறோம். ஒருவருக்கு 2 தடுப்பூசி என்கின்ற வகையில் இது இலவசமாக அளிக்கப்படவிருக்கிறது. இந்த திட்டத்தை அடுத்த மாதம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடங்கி வைக்கவிருக்கிறார்கள். இந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற அரசு பள்ளிகள், அரசு நிதி உதவி பெறுகிற பள்ளிகளில் படிக்கிற 9 வயது முதல் 14 வயது வரையிலான பெண் குழந்தைகளுக்கு தொடங்கப்படவிருக்கிறது என்றாலும் தொடக்கமாக அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, தர்மபுரி ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த பெண் குழந்தைகளுக்கு இந்த திட்டம் அடுத்த மாதம் தொடங்கப்படவிருக்கிறது.